உலகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்தியின் எதிரொலியால் குடியாத்தம் காட்பாடி சாலையில் கழிவுநீர் பாதையில் உள்ள அடைப்புகளை சீர் செய்யும் முதல்கட்ட பணி தொடங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், நமது செய்தியின் எதிரொலியாக எவ்வளவு துரிதமாக எவ்வளவு விரைவாக அங்கு இந்த கால்வாயை சீரமைக்கும் பணியானது தொடங்கி இருக்கிறது? இந்த முதற்கட்ட பணி எப்போது நிறைவு பெறும்? அப்பகுதி மக்கள் இந்த சீரமைப்பு பணிகள் குறித்து எத்தகைய பார்வையை முன்வைக்கிறார்கள்? வரை செல்லும் பிரதான சாலையில் எல்பிஎஸ் நகர் பகுதியில் அமைந்துள்ளது கழிவுநீர் கால்வாய். இந்த கழிவுநீர் கால்வாயானது ஒரு பிரதான கால்வாயாகும். பல துணை கழிவுநீர் கால்வாயினுடைய தண்ணிகள், அந்த கழிவுகள் இந்த கால்வாய் வழியாக வெளியேறும். இத்தகைய கால்வாய் பல வருடங்களாக சரியான முறையில் தூர்வாரப்படாத காரணத்தாலும் பல அடைப்புகள் ஏற்பட்ட காரணத்தாலும் குளம் போல் அங்கு கழிவுகள் தேங்கி துர்நாற்றம் மற்றும் சுகாதார சீர்கேடு, பள்ளி மாணவர்கள் அந்த கழிவுநீர் கால்வாயில் விழுதல் போன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்த நிலையில் இது குறித்து எவ்வித சமரசமும் இன்றி நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்த குடியேத்தம் நகர ஆணையர் பணிகளை உடனடியாக சீர் செய்ய விரைவுபடுத்தினார். அதன் முதற்கட்டமாக துப்புரவு ஆய்வாளர் மற்றும் மேற்பார்வையாளர், தூய்மை காவலர்களுடைய உதவியுடன் ஜேசிபி வாகனம் மற்றும் இயந்திரங்களை கொண்டு அங்கிருந்த கல்வெட்டு மற்றும் அடைப்புகள், ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடங்கியுள்ளனர். மழை போன்ற மண் குவியலாக ஜேசிபி இயந்திரம் மூலம் வாரி அப்புறப்படுத்தப்பட்டது. தற்போது தண்ணீர் சிறிதளவு வெளியேற தொடங்கியுள்ளது. இருப்பினும் இதுவரையில் இது போன்ற நடவடிக்கை எடுக்காத நகராட்சி முதற்கட்டமாக இப்போது பணியை தொடங்கியிருப்பதை கண்டு அப்பகுதி மக்கள் நியூஸ் 7 தமிழ் செய்திக்கு பெருமளவில் நன்றி தெரிவித்து வருகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக அங்கு குடியாத்தம் காட்பாடி சாலை அருகே கால்வாயை சீரமைக்கும் பணியானது தொடங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்.